அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேசரி பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அளவுகள் மட்டும் ரொம்ப முக்கியம். அளவுகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பிக்னஸ் கூட பெர்ஃபெக்டான கேசரி பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரவை நல்லா பொடிசான ரவையாக எடுத்துக்கோங்க. ரவை நம்ம எந்த கப்பில் வேணாலும் வீட்டில் உள்ள பொருளில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ மற்ற பொருட்களும் அதே கப்லையே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு நான் நெய் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நமக்கு 1 கப் அளவு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானவனையும் நம்ம எடுத்த நெய்யிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/2 கப் அளவு எண்ணெயை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 15 முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறலாம். முந்திரி பருப்பு பாதி செவந்ததுக்கு அப்புறமேலு நான் ஒரு 15லேருந்து 20 திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை பெரிய சைஸாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நல்லா வறுபட்டு திராட்சை நல்லா பெரிய சைஸாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே நெய்லேயே நம்ம ரவையும் வறுத்தெடுத்துக்கிறலாம். ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்கிறலாம். நல்லா நெய்லையும் எண்ணெயிலையும் வறுப்படும் போது நமக்கு டேஸ்டான சாஃப்டான கேசரி கிடைக்கும். நம்ம வெறும் நெய்லேயே இது பண்ணலாம். நெய்லேயே பண்ணோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமேல அது இறுகிரும். நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து ஆட் பண்ணும் போது தான் நமக்கு சாஃப்டான கேசரி கிடைக்கும். ரவை நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. ரவை வறுபடுறதுக்குள்ளாரையும் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம எந்த அளவு ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேல நம்ம ரவையில் ஆட் பண்ணிக்கிடலாம். 3 கப் அளவு சரியான அளவாக இருக்கும். நம்ம ரவை நல்லா வெந்து சாஃப்டாக வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவையும் நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லா தண்ணியும் நீங்கள் ஒரே நேரத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பு ஆட் பண்ணும்போது ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம விட்டுருவோம். அது நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி சாஃப்டாக வெந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம 3 கப் அளவு ஊற்றுனது சரியான அளவு. நமக்கு ரவை நல்லா வெந்து சாஃப்டாக வர்றதுக்கு அது சரியாக இருக்கும். பாருங்கள், ரவை நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது ஒன்றும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம எந்த அளவு ரவை எடுத்தோமோ அதே அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு ரவை எடுத்தேன், அதே 1 கப் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு சுகர் சரியான அளவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப்பு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண உடனேயும் நமக்கு நல்லா இலகி வருது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணியில் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் வச்சுருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு கேசரிக்கு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கேசரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கமன்னு சூப்பராக சாஃப்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேசரி நமக்கு சூடாக இருக்கும் போது எந்த அளவு சாஃப்டாக இருக்குமோ அதே அளவு சாஃப்டாக நமக்கு ஆறுனதுக்கு அப்புறமேலும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேசரி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா சாஃப்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கேசரி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெர்ஃபெக்டான கேசரி உங்களுக்கும் கிடைக்கும். இது பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டியான கேசரி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.